தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று இருந்தாலும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் நிலையில் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான விஷ்ணு சந்திரனிடம் தனது ஆதரவாளர்களுடன் OPS வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த காலங்களில் தனக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அதிமுகவினர் தற்போது தனக்கு எதிராக வாக்கு சேகரிப்பது கால சூழ்நிலையால் தான் என பெருந்தன்மையுடன் பதிலளித்தார். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ள நிலையில் அவருடைய பெயரிலேயே சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். பாஜக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் தனது வேட்புமனுவை காலையில் தாக்கல் செய்தார். அவரை தொடர்ந்து மதுரை மாவட்டம் மேக்கிலார்பட்டியைச் சேர்ந்த ஓசப்பன் என்பவரின் மகன் ஓ பன்னீர்செல்வம் என்பவர் சுயேட்சை வேட்பாளராக வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். வாக்காளர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒரே பெயரில் மற்றொருவர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.